ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Djangoல வந்து எப்படி ஆப்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற Django ப்ராஜெக்ட்ட வந்து Visual Studio Codeல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர் மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்ல ஓப்பன் வித் கோட் வந்து குடுத்துடுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவ பார்க்காதவங்க, அந்த வீடியோவ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ Djangoக்குள்ள வந்து ஆப்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்ற மாரியான ஆப்ஸ் வந்து இது கிடையாது. புரோகிராமிங்ல வந்து எப்பவுமே ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம். இப்போ ஒரே ஃபைல்ல கோட் லைன்ஸ் அதிகமா போகுது அப்படிங்கும்போது மெயின்டெயின் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த கோட தனித்தனி ஃபைலா பிரிச்சு இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, அந்த மாரி நம்ம தனித்தனியா செப்பரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி தனித்தனியா பிரிக்கிறதுக்கு பேரு மாடியூலிங் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் கன்டென்ட்ட வந்து செப்பரேட்டான மாடியூல்ஸா பிரிச்சுட்டு ஒண்ணோட ஒண்ணா இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அப்ப நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ட வந்து பண்ணும்போது, அதோட கன்டென்ட் வந்து எவ்வளோ பெருசா வேணாலும் இருக்கலாம். அப்ப அத்தன கன்டென்ட்டையும் ஒரே ஃபைல்ல வச்சு நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஃப்ரேம் ஒர்க்ல பண்ணும்போதும் சரி, அத தனித்தனி மாடியூல்ஸா நம்ம பிரிச்சு ஒர்க் பண்ணுவோம். Djangoக்குள்ள அந்த மாரி மாடியூல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு டிஃபால்ட்டான கமாண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த கமாண்ட்ஸ யூஸ் பண்ணும்போது, நமக்கு ஒரு ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரோட ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அத வந்து டெக்னிக்கலா சொல்லும்போது மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். பட் Djangoக்குள்ள வந்து அத ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி மேனேஜ்மென்ட் வந்து எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரி மேனேஜ்மென்ட் எடுக்கும்போது, அதுல இன்வென்டரி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். பேமெண்ட் ஹேண்டில் பண்ற ஒரு செக்ஷன் இருக்கும். சேல்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு, ஸ்டாக் மேனேஜ்மென்ட் இந்த மாரி நெறைய செக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த செக்ஷனுக்கான ஒவ்வொரு கோடையும் நம்ம தனித்தனி மாடியில பிரிக்கும்போது, அந்த செக்ஷன் ரிலேட்டடா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஈஸியா நம்ம இந்த செக்ஷனுக்குள்ள தான் பண்ண போறோம் அப்படின்னு கரெக்ட்டா அந்த மாடியூல் எடுத்து அதுக்குள்ள பண்ண வேண்டிய சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம தனித்தனியா பிரிச்சு வைக்காம ஒரே ஃபைல்ல வந்து நம்ம வச்சு மெயின்டெயின் பண்றோம் அப்படிங்கும்போது, நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது சரி, இல்ல புதுசா ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணணும், லாஜிக்கலா நல்ல டெப்த்தா பில்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, எது பண்றதா இருந்தாலும் கஷ்டமா வந்து இருக்கும். இதே வந்து நம்ம தனித்தனி மாடியூல்ஸா பிரிச்சுட்டோம் அப்படின்னா, ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா வந்து இருக்கும். ஸோ Djangoல வந்து ஒரு மாடியூல் அதாவது Djangoவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, டெர்மினல ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, நம்ம போன வீடியோல பார்த்த மாரி அந்த .venv/script/activate அப்படிங்கிற இந்த கமாண்ட ரன் பண்ணிட்டு அந்த விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ட ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி கிரீன் கலர்ல ஹைலைட் ஆகியிருக்கும். எப்பவுமே நம்ம விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ட ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் Django ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கமாண்ட் வந்து குடுக்கணும். ஸோ python manage.py start app. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது Django-admin ஸ்பேஸ் டாட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் அந்த ப்ராஜெக்ட் நேம் குடுத்ததுக்கு அப்புறமும் ஸ்பேஸ் குடுத்து ஒரு டாட் ஒண்ணு வைக்க சொல்லியிருப்பேன். எதுக்காகன்னா, அந்த ப்ராஜெக்ட் நம்மளோட கரண்ட் ஃபோல்டர்ல கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆப் கிரியேட் பண்ணும்போது அந்த மாரி ஸ்பேஸ் குடுத்து நீங்க டாட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆப்க்கான நேம மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். நான் என்னென்ன வைக்கிறேன்னா, இன்வென்டரின்னு வைக்கிறேன். இந்த கமாண்ட டைப் பண்ணி முடிச்சுட்டு என்டர் குடுங்க. என்டர் குடுக்கும்போது, நம்ம என்ன ஆப் நேம் வந்து வச்சோமோ, அந்த பேர்ல இங்க ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். இது டேட்டாபேஸ்க்கான கான்ஃபிகரேஷன்ஸ். அது நம்ம அப்புறமா பார்ப்போம். அது போக நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல பார்த்த மாரியே ஒரு init.py ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா, நம்ம கிரியேட் பண்ற அத்தன ஆப்ஸுமே வந்து நம்ம விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்க்குள்ள இருக்கிற பேக்கேஜஸ ரீட் பண்ணணும். ஸோ அதனால எல்லா ஆப்ஸுக்குமே ப்ராஜெக்ட்ல இருக்கிற மாரி அந்த init.pyங்கிற ஃபைல் கண்டிப்பா தேவை. ஸோ அது போக admin.py ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து Djangoவோட அட்மின் ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். மாடல்ஸும் டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்டது. டெஸ்ட் வந்து டெஸ்டிங் ரைட் பண்றதுக்காக ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எழுதுறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் ஃபைல்ல வந்து எழுதுவோம். மேக்ஸிமம் நமக்கு அந்த டெவலப்மென்ட் டைம்ல இது தேவையே படாது. அண்ட் views.pyன்னு ஒரு ஃபைல் இருக்கும். நம்மளோட லாஜிக்கல் ஒர்க் மொத்தமே வந்து இந்த views.py ஃபைல்ல தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அண்ட் இதுல apps.pyன்னு வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு Django ஆப்பா இந்த ஃபோல்டரை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கான கான்ஃபிகரேஷன் வந்து இதுக்குள்ள இருக்கும். இதுல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது.
பட் இந்த apps.py ஃபைல நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு Django ஆப்பா கன்சிடர் வந்து பண்ணாது. Djangoக்குள்ள கிரியேட் பண்ற ஆப்ஸ் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட்காக டெடிகேட்டடா கிரியேட் ஆகாது. அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரா தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஆப் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். இல்ல ஒரு 90% மேட்ச் ஆகும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி நம்ம புது ப்ராஜெக்ட்குள்ள எடுத்து பேஸ்ட் பண்ணோம்னாவே போதும். அதுக்கப்புறம் அந்த ஆப்புக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்கை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணா போதும். எந்த எரரும் இல்லாம ஒர்க் ஆகும். ஸோ Djangoல கிரியேட் பண்ற அத்தனை ஆப்ஸுமே வந்து ரீயூசபிள் ஆப்ஸ் தான். அப்ப எப்படி இந்த ஆப்பை அந்த ப்ராஜெக்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் ஃபைல தான் எப்பவுமே settings.py ஃபைல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அதுல சில டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அது போக எக்ஸ்ட்ராவா நம்ம கிரியேட் பண்ற அத்தனை ஆப்ஸையுமே இங்க கொண்டு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலாம்னா ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம ஆப்போட நேமை அப்படியே வந்து டைப் பண்ணணும். என்ன கேஸ்ல வந்து வச்சிருக்கோமோ அதே கேஸ்ல வந்து கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரியில ஐ வந்து கேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் யூஸ் பண்ணும்போது ஐ வந்து கேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க கேப்ஸ்ல வச்சுக்கிட்டு இங்க ஸ்மால்ல யூஸ் பண்ணீங்கனாலும் அந்த ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டா எடுத்துக்காது. ஸோ இங்க வந்து இந்த ஆப்போட நேமை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தா தான் இந்த Django ப்ராஜெக்ட் வந்து இதுவும் அந்த ப்ராஜெக்ட்கான ஆப் தான் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு Django ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை ஆப்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம Djangoல ஃபுல் ஸ்டாக் பண்றோம் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் எண்டுக்காக ஒரே ஒரு ஆப் தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். பட் பேக் எண்ட் லாஜிக் எழுதுறதுக்காக நம்ம எவ்வளோ ஆப்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் ஃப்ரண்ட் எண்டுக்காக ஒரே ஒரு ஆப் தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Djangoவை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Django பிளேலிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.